ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன்று பண்ண போகிறேன். இந்த குட்டி ஜாரில் டெரேரியம் செட்டப் பண்ண போகிறேன். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த குட்டி ஜாரில் டெரேரியம் செட்டப் பண்ண போகிறேன். கொஞ்சம் பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கடையிலேருந்து வாங்கினது, வேறு கார்டனில் எல்லா பக்கமும் கிடச்ச இதெல்லாம் வச்சு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. நல்லா வரலன்னா ஏன்னா சொதப்பிடும். ஏன்னா சாண்ட் எல்லாம் போட்டோன்னா அப்படின்னு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது ஒரு மினி ஈக்கோ சிஸ்டம்னால இதில் ட்ரைனேஜ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் மாய்ஸ்சர் ஆகி வாட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகியிருக்கும். இதுலேருந்து தான் பிளான்ட்க்கு தண்ணி போகணும். அதுக்கு மேலே நான் ஒரு லேயர் ஆஃப் கோகோபீட், வர்மி கம்போஸ்ட், டெரேரியம் சாயில் வச்சு ஒரு லேயர் பண்ணிவிட்டு அதில் 2 குட்டி வுட்டை ஆட் பண்ணி ஃபிட்டோனியா பிளான்ட்க்கு கட்டிங்ஸ் 2 ஆட் பண்ணேன். இது பேசிக் டெரேரியம் பிளான்ட்டு, லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு, ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் இந்த பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கார்டன்லேருந்து எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் சர்வைவ் ஆகுமான்னு தெரில, ஒரு டெஸ்டிங்காக தான் வச்சேன். அண்ட் பின்னாடி உள்ளது க்ரீப்பர்ஸ், அது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அது கொஞ்சம் நல்லா சர்வைவ் ஆகுது. அதனால இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக இந்த குட்டி ரெட் கலர் பிளான்ட்டை மட்டும் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதுதான் ஃபைனல் அவுட்புட். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டெரேரியம் அப்டேட் கொடுக்குறேன். பாய்.